கும்பகோணத்தில் நடந்ததெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வராக பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? திருப்பெருமாள் நல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல மதாலிங்க சுவாமிகள் கோவிலில் வருஷத்தில் ஒரு தடவை வேத பாராயணம் நடத்தும். இதில் எல்லா வித்வான்களும் வருவாங்க, எல்லாருமே வேதத்தை சொல்லுவாங்க. அப்படி சீனிவாச தனபாடிகள் அப்படின்னு சொல்லுறவர் அவருக்கு வயசு 88, அவரும் வராது, வேதத்தை சொல்லுறாரு, மனசுக்குள்ளேயே சொல்லுறாரு. வயசாகுதுல, வெளியில் சத்தமாக சொல்ல முடியல. இவர் மனசுல சொல்லுறது அந்த கோவில் தர்மத்தட்டா, இவர் என்ன எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், எதுவுமே கேட்டலை அப்படின்றாரு. இவர் மனசுல சொல்லினுக்கிறாரு, வேதம் சொல்லும்போது பேசக்கூடாது, அதனால இவர் சைலண்டாக இருக்காரு. ரெண்டாவது, வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு தரணும். மதியம் எல்லாத்தையும் சாப்பாடு வச்சுன்னு வராங்க எல்லாருக்கும். அப்போவே சீனிவாச தனபாடிகளுக்கு மட்டும் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. என்ன இன்னும் கொஞ்சம் வைங்களேன் அப்படின்னு கேட்டார். நீங்கள் சொன்ன வேதத்துக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது தடவை. மூணாவது பணம் சொல்லி தரணும் இல்லையா, சும்மாலாம் யாரும் வேதம் சொல்ல மாட்டாங்க. அப்படி எல்லாருக்குமே பணம் காசு தரும்போது இவர் மட்டும் கொஞ்சமாக தராங்க. எல்லாருக்கும் 10 ரூபானா இவருக்கு 5 ரூபா. என்ன இது அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்ன வேதத்துக்கு இது போதும், போகலாம் அப்படின்னு சொல்லி 3வது தடவையும் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த இதுவெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸ்ட்ரைட்டாக அந்த கோவிலோட தர்மத்தட்டா அந்த வேத பாராயணம் முடிஞ்ச பிரசாதத்தை எடுத்துன்னு போய் காஞ்சிபுரம் போகிறாரு. காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரியர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு. இவர் காஞ்சிபுரம் போனால் பெரியவர் அந்த எல்லாருக்குமே தரிசனம் பண்ண கொடுக்குறாரு. இவரை மட்டும் பார்க்கவே இல்லை, பார்க்கவே மாற்றுறாரு. சரி, ஜனம் எல்லாம் பெரியவாளை பார்த்துட்டு வெளியில் போயாச்சு. போனதுக்கு மடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அந்த டைமில் இவர் போகிறார். பெரியவா, இந்த மாதிரி வேத பாராயணம் பண்ண அந்த பிரசாதத்தை நடத்தணும், எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ரொம்ப கோபமாக. என்ன அவர் என்ன தெரியாமல், நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. அப்போ சொல்லுறாரு, சீனிவாச தனபாடிகளும் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வயசு என்ன தெரியுமோ, 88. அவருக்கு தெரியாத வேதங்களே தெரியாது. அவர் முன்னாடி நீலாம் ஒரு ஆளே இல்லை. அவர் நீ சாப்பாடு தராமல், சம்பளம் தராமல், எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுற. அந்த பாவம் உன்னை சும்மா விடாதடா அப்படின்னு சொல்லி பெரியவாளே சொல்கிறாரு. அப்போ தான், பெரியவா நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது கேட்கும்போது, உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த சீனிவாச தனபாடிகளுடைய மன்னிப்பு கிடைக்கும், அதிர்ஷ்டம் இருந்தால் அப்படின்னு சொல்கிறாரு.